கமல்ஹாசனோட தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் உறுதியாயிடுச்சு. ஆனால் சுந்தர்சி விலகிட்டதால் இயக்குனரை தேடிக்கிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு, கார்த்திக் சுப்புராஜ், சிறுத்தை சிவான்ட்டு பலரும் அந்த படத்தை இயக்கணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் ரஜினி இன்னும் கதை விஷயத்தில் முடிவெடுக்காமல் இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அந்த படத்தை தனுஷ் இயக்க போகிறாரு அப்படின்ட்டு கோலிவுட்டில் தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்ட்டு விசாரித்து பார்த்தா, ரஜினியோட மருமகனாக இருந்தப்ப கூட ரஜினியோட தீவிர ரசிகராகவே தன்னை வெளியில் காட்டிக்கிட்டாரு தனுஷ். மன வாழ்க்கையில் பிரிவு வந்ததுக்கு அப்புறமும் அந்த நிலையில் இருந்து மாறலன்னு தான் சொல்லணும். ரஜினியும் இது வரைக்கும் தனுஷை குறை சொன்னதே இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் இது வரைக்கும் எந்த படத்துலையுமே சேர்ந்து கூட நடிக்கலை. சில படங்களை தனுஷ் இயக்கி இருந்தாலும் ரஜினி படத்தை இயக்குற அளவுக்கு சிறந்த இயக்குனரான்ட்டு பலருக்கும் டவுட் இருக்கு. இதை தவிர 4-5 படங்களில் பிஸியாக நடிச்சிட்டும் இருக்காரு தனுஷ். அந்த படங்களை முடிக்கிறதுக்கே 2 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லப்படுது. ரஜினி படம் அப்படின்னா கதை விவாதம், முன்னேற்பாடு வேலைகளுக்கே பல மாதங்கள் எடுக்கும். அதனால் தனுஷ் இயக்குறது டவுட்டு தான். இதை தவிர ரஜினியும் மகள் ஐஸ்வர்யாவோட மனநிலையை கருத்தில் வச்சுக்கிட்டு தனுஷ் படத்தில் நடிக்கிறதையும் தவிர்த்துருவாருன்னு சொல்லப்படுது. இதை மீறி 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது ஆச்சரியம்தான்ட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் கூட்டணியோட படத்தை இயக்க போகிற இயக்குனர் யார் அப்படிங்கிறத. என்னை பொறுத்த வரைக்கும் தேசிங் பெரியசாமி இப்போ ஃப்ரீயாக தாங்க இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை சந்தித்து தேசிங் பெரியசாமி ஒரு கதையை சொல்லி இருந்தார். அந்த படம் என்ன ஆச்சுன்னே தெரியலை. அதுக்கப்புறம் தான் சிம்புவை சந்தித்து STR 48 படத்தோட கதையை சொல்லி ஓகே வாங்கினார். இப்போ தேசிங் பெரியசாமியும் ஃப்ரீயாக தான் இருக்கார். இந்த படத்தை அவர் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் டப்பாவில் கருத்தாக பதிவிடுங்க.